ஹாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் செய்ய போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் மத ராசி நம்ம எஸ்கே அவர்களுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் ரவிசங்கர் அவருடைய மியூசிக்கில் வேற ஒரு தரமான ஒரு திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற திரைப்படம் தான் மத ராசி. இது என் ஊர் சார். Getting into Tamil Nadu is not easy, Chira. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. இந்த மத ராசி திரைப்படத்துக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கன் கல்ச்சர் அண்ட் ஆயுத கடத்தல் இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்கா வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ இந்த டீமை வந்து எப்படியாச்சும் போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மிஷனில் வந்து நம்ம எஸ்கே அண்ணனை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து உள்ள கொண்டுறாங்க. ஸோ கன் கல்ச்சரை வந்து எப்படி மக்களிடத்தில் போய் சேராமல் எப்படி தடுத்தாங்க அண்ட் மக்களை எப்படி பாதுகாத்தாங்க அண்ட் இந்த டீமை வந்து எப்படி தீர்த்து கட்டினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. தமிழ்நாட்டுக்கு 6 கார்போட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். ஓகே ப்ரோ, நீ படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லிட்டு படம் வேலைலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 100க்கு வந்து ஒரு 85% வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மிச்சம் இப்போ 15% என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பக்கா வேற லெவல் மாதம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. 85% வந்து வேற லெவல்னு சொல்ல முடியும். ஸோ மீதி பேலன்ஸ் 15% வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு சில குறைகள் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே தான். அண்ட் கிளைமேக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நம்ம முருகதாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். கதையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கலாம். ஸோ அதனால தான் நான் 85% வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். மற்றபடி பக்காவாக ஒரு வேலை ஒரு தரமான திரைப்படம் எடுத்தான். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு தரமான இந்த வருஷத்துடைய ஒரு தரமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம்னு சொல்லி தான் நான் இந்த படத்தை சொல்லுவேன். துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே தாங்க இந்த படத்துடைய மெயின் வேற லெவல் மனுஷன். மெயின் கேரக்டர் தரமாக நடிச்சு கொடுத்துருக்காருங்க. தரம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து எஸ்கே கொடுத்துருக்க அந்த கேரக்டர் தரமாக மனுஷன் நடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை தான் மனுஷன் எஸ்கே அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்து தான் புரியும். ஸோ சொன்னால் புரியாது, உங்களுக்கு பார்த்தா ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அது மிக்ஸ் ஆகி மனுஷன் ஆக்ஷன் அதெல்லாம் தரமாக நடிச்சிருக்காருங்க. எஸ்கே வேற லெவல் மனுஷன். இந்த படத்தில் வந்து காமெடியெல்லாம் கிடையாது, காமெடியும் தேவையில்லை. எஸ்கே தான் காமெடி ஆக்ஷன் எல்லாமே மனுஷன் தரமாக நடிச்சிருக்காரு. ஸோ கைஸ், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பு வந்து எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமரன் திரைப்படத்தை பார்க்கையும் இது வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் ஸோ அமரன் படம் வந்து வேறு ஜேனர், ஸோ மதராசி படம் வந்து வேறு ஜேனர். ஸோ அமரன் படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை மனுஷன் நடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் வந்து சிவாகிட்ட இருந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நடிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளைதான். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய அடுத்தது நம்ம மெயின் வில்லன் யாரு? வித்யுத் ஜம்வால். Getting into Tamil Nadu is not easy, Chira. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஸோ வித்யுத் ஜம்வால் வந்து மனுஷன் வேளாளான ஒரு சும்மாவே ஒரு தரமான நடிப்பை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கொடுத்துருக்க அந்த கேரக்டர் வந்து அவர் தரமாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வித்யுத் ஜம்வாலுடைய அந்த ஆக்ஷன்ஸ் அந்த பக்கா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும், தரமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவருடைய இன்ட்ரோ ஃபைட் சீன் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரியலாக ரொம்பவே ரியலாக இருந்தது. அவருடைய அந்த இன்ட்ரோ ஃபைட் சீன் எல்லாம் தரமாக இருந்ததுங்க. சூப்பர் தரமாக பண்ணியிருக்காரு மனுஷன் வித்யுத் ஜம்வால். ஒரு ஷூட் அவுட்டில் வந்து அப்புறம் ஆஃப்டர் ரிகவருக்கு அப்புறம் அந்த ஒரு கம்பேக்னு சொல்லி ஒரு தீமோட மனுஷன் வருவார். வேற லெவலாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. பட் வந்து அது பத்தாதுன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து வித்யுத் ஜம்வாலை வந்து பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலான்னு தான் சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து வித்யுத் ஜம்வாலுடைய நடிப்பு தரம் இந்த படத்தில் பக்கா மாஸ் வேற லெவல். துப்பாக்கியை விட வேற லெவலான கேட்டிங்கன்னு சொன்னால் துப்பாக்கியில் வந்து மனுஷன் வேற லெவலான ஒரு நடிப்பை கொடுத்தாரு. இந்த படத்தில் வந்து வித்யுத் ஜம்வால் வித்தியாசமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அந்த படத்துலேயும் வில்லன் தான், இந்த படத்துலேயும் வில்லன் தான். பட் அந்த படத்தில் இருந்த கேரக்டரையும் இந்த படத்தில் இருக்கிற அந்த அவருடைய அந்த கேரக்டரையும் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ருக்மிணி வசந்த்.
படத்தோட மெயின் ஹீரோயின். ஸோ படம் முழுக்க ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ எஸ்கேவுக்கு ஈக்குவலாக அவங்களும் ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க கடைசி வரைக்கும், படத்தில் எண்டு வரைக்கும், ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜய் மேனன் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவர் கொடுத்துருக்க அந்த கேரக்டர் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படம் முழுக்க அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நல்லாவே இருந்ததுங்க. ஸோ அவருடைய நடிப்பும் தரம் பக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம தர்பார் படத்தை வந்து தலைவரை வச்சு எடுத்தார், அது சரியாக போகல அவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கானு யாரு நம்ம சல்மான் கானை வச்சு எடுத்தாப்புல சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு மூவியை, அது படுமோசம், அது படுதோல்வியாக போச்சு. ஏன்னா யாருக்குமே பிடிக்கல, நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்துச்சு. ஸோ தர்பாருக்கும் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள், பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சு, பட் நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்த நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து தரமான ஒரு கம்பேக் கொடுத்தாருங்க. ஸோ தரமான ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. இது ஏன் ஊர் சார்? ஏஆர் முருகதாஸ்னா யாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்துல, இந்த மதராசி படத்துல நம்ம எஸ்கே வச்சு ஒரு தரமான ஒரு படமா இந்த மதராசி படத்தை வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ கைஸ் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ்கே அவர்களுடைய காமெடி அண்ட் லவ் போர்ஷன்ஸ், ருக்மிணி வசந்தன் எஸ்கேக்கு இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வலியரன் பாட்டு, அப்புறம் எல்லாம் சாலாம்பல்ல பாட்டு எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன் ப்ரோ படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து செட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்ஷன்ஸ் தான், முழுக்க ஆக்ஷன் தான் இருக்கும். பட் படத்துடைய செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தேன்னு சொன்னேன். செகண்ட் ஹாஃபில் வர ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருந்தேன்னு சொன்னால் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் கைஸ் படத்துடைய இன்ட்ரோல் சீன் பக்கா மாசாக இருந்துச்சுங்க, ரொம்பவே பிடிச்சிருந்துங்க எனக்கு. முடிஞ்சா தொடரா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிருக்குங்க. டெக்னிக்கல் சைடில் வந்து எந்த குறைகளும் இல்லைன்னு தான் சொல்லணும், நல்லாவே எடுத்திருக்காங்க. கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கேமரா ஷாட்ஸாக இருக்கட்டும், அண்ட் டிஓபி எல்லாமே நல்லா இருந்ததுங்க. டெக்னிக்கல் சைட் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய பிஜிஎம் அனிருத் ரவிச்சந்தர் இந்த படத்தில் வேலை டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான வேலை தரமான ஒரு பிஜிஎம் கொஞ்சம் கொடுத்துறாருங்க. சீன்ஸை வந்து அழகுபடுத்தி வேலை ஒரு பக்கம் மாசா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டிருக்காங்க. அந்த சீன்ஸை இன்னும் கொஞ்சம் வேலை தரமாக வேலை இல்லை சூப்பராக காட்டிருக்காங்க. ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் வந்து பிஜிஎம் பக்கா மாஸாக போட்டு கொடுத்துருக்காருங்க. ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய விஷுவல்ஸ் அண்ட் சீன்ஸ் ரொம்ப சும்மாவே வேலைலாம் இருக்கும், ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாஸாக காட்டுற மாதிரி பிஜிஎம் போட்டு கொடுத்துருக்காருங்க அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். தரம். ஸோ கைஸ் இந்த படம் வந்து வருஷத்துக்கு ரிலீஸ் ஆன படங்கள் லிஸ்ட்லேயே வந்து ஒரு தரமான ஒரு என்டர்டெய்னராக தான் இந்த படத்தை மதராசி படத்தை சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரல் எக்ஸ்பீரியன்ஸோட போய் பாருங்கள். பக்கா மாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த மதராசி திரைப்படம். இது ஏன் ஊர் சார்? ஸோ கைஸ் நீங்களும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ரிம்சான்.